ஹாப்பி டே. வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். இன்னைக்கு ஆகஸ்ட் 17ஆம் தேதி. நம்ம மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். அப்புறம் நம்ம மார்க்கெட்ல சில இம்பார்ட்டன்ட் நியூஸும் பார்க்கலாம். கடந்த சில நாட்களா என்னால வீடியோ போட முடியல டியூ டு சம் ஹெல்த் இஷ்யூஸ். ஆனா இன்னிலேருந்து நம்ம வீடியோ தொடர்ந்து வரும். Brent crude இப்போ $89 to $90 பெர் பேரல்னு போயிட்டு இருக்கு. இந்தியாவுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்தியா ஆயில் ரெக்குயர்மெண்ட் ஒரு பிக் போர்ஷன் இம்போர்ட்ஸ் மூலமா தான் வருது. க்ரூட் ஆயில் பிரைஸ் அதிகமானா இந்தியாவுடைய இம்போர்ட் பில்லும் இன்க்ரீஸ் ஆகும். அதனால ருப்பிக்கு ப்ரெஷர் வரும். ஸோ இதனால இன்ஃப்ளேஷனும் அதிகரிக்கலாம். இது ஓவரால் மார்க்கெட் சென்டிமெண்ட்டையும் பாதிக்கும். ஸோ அப்ப எந்தெந்த செக்டார்ஸ் நம்ம வாட்ச் பண்ணணும்? ஆயில் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஏர்லைன் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ், பெயிண்ட் கம்பெனி ஸ்டாக்ஸ், டயர்ஸ் அண்ட் கெமிக்கல் கம்பெனி ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம வாட்ச் பண்ணணும். பட் இது எல்லா ஆயில் ரிலேட்டட் கம்பெனிஸ்க்கும் நெகட்டிவா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஆயில் ப்ரொடியூசர்ஸ்க்கு க்ரூட் ஆயில் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனா அது ஒரு பாசிட்டிவா இருக்கலாம். ஏன்னா அவங்களோட செல்லிங் பிரைஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஆர்கிட் ஃபார்மா இந்த கம்பெனி ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ற கம்பெனி. இப்போ இந்த ஸ்டாக்ல ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷர் இருக்கு. மார்க்கெட்டோட மெயின் கன்சர்ன் என்னன்னா ஃபியூச்சர் ஏர்னிங்ஸ் அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி பத்தி தான். ஆன்டிபயோட்டிக் பிசினஸ்ல பிரைஸ் ப்ரெஷர் அண்ட் தென் வால்யூம் ப்ரெஷர் இருந்தா கம்பெனியோட மார்ஜின்ஸ் பாதிக்கலாம். பட் இது முழுக்க நெகட்டிவ் ஸ்டோரி கிடையாது. கம்பெனிக்கு XBLIFEன்ற ப்ராடக்ட்ஸ் மூலமா ஃபியூச்சர் growth ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதுக்கப்புறம் அவங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் ஸோ இம்பார்ட்டண்டா இருக்கலாம். இன்னைக்கு ஸ்டாக் 10% ஃபால் ஆனதுனால கம்பெனி பேடுன்னு சொல்ல முடியாது. இன்வெஸ்டர்ஸ் இப்போ ரெவன்யூ growth, EBITDA மார்ஜின் அண்ட் ப்ராஃபிட், கேஷ் ஃப்ளோ இந்த 4 திங்ஸையும் வாட்ச் பண்ணணும். சிம்பிளா சொல்லணும்னா ஸ்டாக் பிரைஸ் வீக் பட் பிசினஸ் ஸ்டோரி இன்னும் பர்ஃபெக்டா பார்க்கணும். ஸ்கிரீனர் வெப்சைட்ல பார்த்துட்டு இருக்கோம். ஆர்கிட் ஃபார்மா இப்ப 6.61% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 978 per ஷேர்னு. புக் வேல்யூ 254. ஸோ புக் வேல்யூ கம்பேர் பண்றப்ப அதிகமா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 52 வீக் ஹை பார்த்தா 1133. 52 வீக் லோ 471. டிவிடெண்ட் தரதே இல்லை. ஸ்டாக்கோட PE 516. ஆனா இண்டஸ்ட்ரியல் PE 32.2. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 1.73. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 1.35%. டெப்ட் டு ஈக்விட்டி 0.28. டெப்ட் 363 crore. earnings per share 2.12. ப்ரமோட்டர் கிட்ட 69.8% ஹோல்டிங் இருக்கு. பிளெட்ஜிங் எதுவும் இல்லை. 6 மாசத்துல 57.4% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. ஒரு வருஷத்துல 39.8% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. Price to book value 3.86, current ratio 2.45, net profit margin last year அதுக்கு முதல் இயர் கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் இயர் கம்மியா இருக்கு. லேட்டஸ்ட் குவார்டர் அண்ட் ப்ரீவியஸ் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது லேட்டஸ்ட் குவார்டர் கம்மியா இருக்கு. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ நெகட்டிவ்ல இருக்கு. 273 crore. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெடோட ஷேர் பிரைஸ் இன்னைக்கு 2% மேல ரைஸ் ஆயிருக்கு. இவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் பார்ட்னர்ஷிப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதானி டிஃபென்ஸ் அதுக்கப்புறம் BEMLோட பார்ட்னர்ஷிப் செஞ்சு பாராச்சல் லைட் காம்பேட் ஹெலிகாப்டருக்கான ஃபியூஸ்லேஜ் ஸ்ட்ரக்சர்ஸ் மேனுஃபேக்சர் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இதுல இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா HAL ஆல்ரெடி 156 பாராச்சல் LCH ஹெலிகாப்டர்ஸ்க்கான ப்ரொடக்ஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த பார்ட்னர்ஷிப் மூலமா அடிஷனல் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி கிரியேட் ஆகும். அதாவது டெலிவரி ஸ்பீட் அதிகரிக்கவும் வாய்ப்பு இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இது இந்தியாவுடைய டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் அண்ட் இண்டிஜெனைசேஷன் புஷ்க்கு ஒரு பாசிட்டிவா இருக்கும். ஸோ டிஃபென்ஸ் செக்டர்ல HAL மட்டும் இல்லாம அதானி டிஃபென்ஸ், BEML இது போன்ற டொமஸ்டிக் ஏரோஸ்பேஸ் சப்ளைஸ்க்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உருவாகலாம். தூட் டிரான்ஸ்மிஷன் IPO இன்னைக்கு லிஸ்ட் ஆயிருக்கு. இஷ்யூ பிரைஸ் பாத்தீங்கன்னா 871 per share. ஆனா NSEல லிஸ்ட் ஆன பிரைஸ் 1200. லிஸ்டிங் கெயின் பெர் ஷேருக்கு 329 rupees. பர்சன்டேஜ் எவ்வளோ கெயின் கிடைச்சிருக்குன்னா 37.77%. ஆனா BSEல லிஸ்ட் ஆனது 1199. ஸோ ஒரு லாட்டுக்கு 17 ஷேர்ஸ். அப்ப நீங்க ஒரு லாட் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா 14,807 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பீங்க. இப்ப அதோட வேல்யூ 20,400 சொல்லலாம். அட் 1200 பிரைஸ்ல. ஸோ உங்களுக்கு லிஸ்டிங் ப்ராஃபிட் 5,593 rupees கிடைச்சிருக்கும். இப்போ நம்ம மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். NSE வெப்சைட்ல பார்த்துட்டு இருக்கோம். நிஃப்டி 50 0.50% ரெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு.
நிஃப்டி நெக்ஸ்ட் 50 0.18% ரெட், நிஃப்டி பேங்க் 0.55% ரெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் டேட்டாக்கு போய் கெய்னர்ஸ் அண்ட் லாசஸ் யாருன்னு பார்த்தரலாம். நிஃப்டி 50ல பாக்குறோம். டாப் கெய்னர்ஸ் HDFC லைஃப் 1.35% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்ததா ஹிண்டல்கோ 0.49% கிரீன், மாருதி 0.43% கிரீன். அதுக்கப்புறம் டைட்டன், ONGC, BEL, ஸ்ரீராம் ஃபினான்ஸ், பஜாஜ் ஃபின்சர்வ் அண்ட் ஃபினான்ஸ், கொட்டக் பேங்க், இண்டிகோ, ஏஷியன் பெயிண்ட், HM மோட்டார், ஆக்சிஸ் பேங்க், கிராசிம் எல்லாம் கெய்னர்ஸ் லிஸ்ட்ல இருக்காங்க. நிஃப்டி 50ல டாப் லாசர் யாருன்னு பார்த்தோம்னா இன்ஃபோசிஸ் 2.17% டவுன். அதுக்கு அடுத்ததா HCL டெக் 1.94% டவுன், TCS 1.88% டவுன். தொடர்ந்து ஐடி ஸ்டாக்ஸா இருக்கு இன்னைக்கு டாப் லாசர்ல. சிப்லா 1.61% டவுன், டெக் மஹிந்திரா 1.43% டவுன், சன் ஃபார்மா, நெஸ்லே இந்தியா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, விப்ரோ, டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள், ஐடிசி, அதானி போர்ட்ஸ், டாக்டர் ரெட்டி, அதானி என்டர்பிரைசஸ், JSW ஸ்டீல், ரிலையன்ஸ், ட்ரெண்ட், ஹிந்துஸ்தான் யூனிலிவர். ஸோ இவங்க எல்லாரும் லாசர் லிஸ்ட்ல இருக்காங்க. ஸோ டாப் லாஸ்ன்னு பார்த்தா இன்னைக்கு ஐடி ஸ்டாக்ஸ், அதுக்கப்புறம் ஃபார்மா ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லலாம். பேங்க் நிஃப்டில லாசர் யாருன்னு ஃபர்ஸ்ட் பார்த்தரலாம். பஞ்சாப் நேஷனல் பேங்க் 1.60% டவுன். அதுக்கு அடுத்ததா பேங்க் ஆஃப் பரோடா 1.47% down, IndusInd Bank 1.38% down, State Bank of India 1.32% down, Canara Bank, IDFC First Bank, Union Bank, ICICI Bank, HDFC Bank, AU Bank இவங்க எல்லாரும் லாசர் லிஸ்ட்ல இருக்காங்க. கெய்னர்னு பார்த்தா ரொம்ப கம்மி பேங்க் நிஃப்டில. ஃபெடரல் பேங்க் 0.54% கிரீன்ல இருக்கு. அதுக்கு அடுத்ததா கொட்டக் பேங்க், எஸ் பேங்க் அண்ட் ஆக்சிஸ் பேங்க் எல்லாமும் கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அகெயின் மார்க்கெட் டேட்டாக்கு போய் இண்டிசஸ் வைஸ் எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ டெரிவேட்டிவ்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ரார் மார்க்கெட் இண்டிசஸ் ஆன நிஃப்டி 100, 200, 500, மிட் கேப், ஸ்மால் கேப், ஸோ எல்லாமே இன்னைக்கு ரெட் தான். மைக்ரோ கேப் எல்லாமே ரெட் தான். இந்தியா விக்ஸ் 3.07% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. செக்டார் வைஸ் பார்த்தோம்னா நிஃப்டி ஆட்டோ ஃபிளாட்டா இருக்கு. எஃப்எம்சிஜி ரெட்ல ட்ரேட் ஆகுது. நிஃப்டி ஐடி 1.68% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிஃப்டி மீடியா 0.14% கிரீன், மெட்டல் டவுன், ஃபார்மா, பியூசி பேங்க் 1.38% டவுன், பிரைவேட் பேங்க் டவுன், ரியாலிட்டி டவுன், ஹெல்த் கேர் இண்டெக்ஸ், கன்சியூமர் டூரபிள்ஸ் எல்லாமே இன்னைக்கு டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிஃப்டி கெமிக்கல் 0.03% கிரீன்ல இருக்கு. ஆர்ஐடிஸ், ரியாலிட்டி, சிமெண்ட் எல்லாமே இன்னைக்கு டவுன். ஸோ டாப் லாசர் யாருன்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி நம்ம சொன்னதுதான் ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் டவுன் ஆயிருக்குன்னு பார்த்தோம். அப்போ நிஃப்டி ஐடி, நிஃப்டி பியூசி பேங்க் டவுன். பிஎஸ்சியில் சென்செக்ஸ் எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். 0.66% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரெண்ட் க்ரூட் ஆயில் ஃபியூச்சர் பார்த்தலாம் $88.53 பெர் பேரலுக்கு. ஸோ இன்னைக்கு 0.01% இப்போதைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆகஸ்ட் 17 இன்னைக்கு கோல்ட் ரேட் பார்த்தலாம். 24 கேரட் கோல்ட் பெர் கிராமுக்கு 53 rupees இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 15,566. 24 கேரட் கோல்ட் பெர் கிராமுக்கு 50 rupees இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 14,270. 18 கேரட் கோல்ட் பெர் கிராமுக்கு 11,676 போயிட்டு இருக்கு. சில்வர் ரேட் பார்த்தலாம். சில்வர் ரேட் பெர் கிராமுக்கு 250. US டாலருக்கு நிகரான ருபி வேல்யூ 95.53. NSEல பார்த்துட்டு இருக்கோம். DII and FII ஆக்டிவிட்டி ஃப்ரைடேக்கானது ஆகஸ்ட் 14. DIIs நெட் பையர்ஸா இருக்காங்க. 96.14 crores பை பண்ணிருக்காங்க. FIIஸும் பையர்ஸா இருக்காங்க. 125.65 crores பை பண்ணிருக்காங்க. ட்ரேடிங் வியூல நிஃப்டி 50 இண்டெக்ஸோட 5 minutes சார்ட் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு மார்னிங் ஓப்பன் ஆனதுலேருந்து ஒரு செல்லிங் தான் தொடர்ந்து டவுன்ஃபால் ஆயிட்டு இருக்கு. ஸோ 24,358. ஸோ அதுதான் இன்னைக்கான ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் எங்க எடுத்திருக்கு இப்போதைக்குன்னு பார்த்தா 24,227. இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு 24,235.35ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டியும் சேம் அதே தான். இன்னைக்கு மார்னிங் ஓப்பன் ஆனதுலேருந்து. ஸோ எது ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 57,485.40. எது சப்போர்ட் எடுத்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 57,121. எங்க ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னா 57,146.10ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு.
தொடர்ந்து இது மாதிரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.